இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். புது எண்ணெய் அபிஷேகம், புண்ணியர் தருகிற அபிஷேகம். புது எண்ணெய் அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். உங்கள் கட்டுகளை நீக்கி உங்கள் சிறையிருப்பை மாற்றுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் மட்டுமே. கட்டுகளை நீக்கும் அபிஷேகம், சிறையிருப்பை மாற்றும் அபிஷேகம். கட்டுகளை நீக்கும் அபிஷேகம், சிறையிருப்பை மாற்றும் அபிஷேகம். வியாதியை நீக்கும் அபிஷேகம், பலவீனம் அகற்றும் அபிஷேகம். வியாதியை நீக்கும் அபிஷேகம், பலவீனம் அகற்றும் அபிஷேகம். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். சாத்தானை ஜெயித்த அபிஷேகம், சாவை வென்ற அபிஷேகம். சாத்தானை ஜெயித்த அபிஷேகம், சாவை வென்ற அபிஷேகம். கிருபையை பொழிந்திடும் அபிஷேகம், மகிமையால் நிரப்பும் அபிஷேகம். கிருபையை பொழிந்திடும் அபிஷேகம், மகிமையால் நிரப்பும் அபிஷேகம். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். எல்லாவித மந்திரத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் விடுதலை தருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் மட்டுமே. மந்திரத்தை ஜெயித்திடும் அபிஷேகம், மாந்தரை சேர்த்திடும் அபிஷேகம். மந்திரத்தை ஜெயித்திடும் அபிஷேகம், மாந்தரை சேர்த்திடும் அபிஷேகம். விடுதலை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை கொடுத்திடும் அபிஷேகம். விடுதலை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை கொடுத்திடும் அபிஷேகம். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம்.
அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம், புண்ணிய தருகிற அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், அபிஷேகம் நமக்கு அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். அடுத்து சோபியாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நான் ஞாயிறுதோறும் நான் 7:30 மணிக்கு ஜாய் டிவி பார்ப்பேன். சோபியாங்கிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷமாக பிள்ளை இல்லை. நான் ஜாய் டிவியை பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அழகான ஒரு குமாரனை கொடுத்தாரு. இப்போ பேரனோடு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இதை தியானிக்க தியானிக்க, வேத வசனங்களை தியானிக்க தியானிக்க நமக்குள்ள அக்கினி மூல ஆரம்பிக்கும். நம்மை சுற்றிலும் அக்கினி மதில் காணப்படும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அக்கினி மதிலை தாண்டி எந்த ஒரு சிதறடிக்கிற கிரியைகளும் உள்ள நுழைய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வந்தா அவன் சாம்பலாகி போவான், அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். அக்கினியை கடந்து உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. 3வது அப்பா ஒரு காரியத்தை சொல்கிறார். நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தோமானா, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனம், புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும், நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பஸ்கா எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அப்பா மீட்டெடுக்கிற கடைசி நாள். இது பஸ்கா நாள். அந்த பஸ்கா நாள்ல பாருங்க என்ன நடக்குதுன்னா, அப்பா சொல்றாரு, அப்பா நீ ஒரு வயசுள்ள பழுதற்ற ஒரு கடாவை பிடிக்க சொல்லுப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒன்று அடிங்கப்பா. அடிச்சு என்ன செய்றீங்கன்னா அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலக்காலில் பூசுங்க. ஹல்லேலூயா. நிலக்காலில் பூசிட்டு புசிக்க வேண்டிய விதத்தையும் அப்பா சொல்றாரு. அதை தீவிரித்து பூசிங்கப்பான்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வீட்டில், ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இந்த இரத்தத்தை தாண்டி எந்த ஒரு சிதறடிக்கிற கிரியைகளும் உள்ள நுழைய முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி அப்பா சொன்னது, உன் நிலைக்கால இதை பூசுப்பா, ரத்தத்தை பூசுப்பா, பூசிட்டு இதை புசிக்கணும்பா. நல்லா கவனிங்க. இது எதை குறிக்கிறது? கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னுடைய சொந்த சரீரத்தை நமக்காக பெற்று கொடுத்தார். ஹல்லேலூயா. இது தேவனுக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள நெருங்கிய ஒரு இரத்த உறவை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், இறுக பிடித்துக் கொள்ளுங்க, இறுக பிடித்துக் கொள்ளுங்க அப்பாவை. ஹல்லேலூயா. அப்பாவுடைய மாம்சம், அப்பாவுடைய சரீரம் இது நமக்காக பிற்கப்பட்டது. அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு இரத்த பாசம் தாங்க பஸ்கா. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட அப்பாவுடைய திரு இரத்தம், நமக்காக பிற்கப்பட்ட அப்பாவுடைய சரீரம். இது இரத்த உடன்படிக்கை, சாதாரண உடன்படிக்கை இல்ல, இரத்த உடன்படிக்கை. அப்பா சொல்வாரு, அப்பா நீங்க தான்ப்பா என் பிள்ளைங்க, இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்க. இந்த இரத்த கோட்டைக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் சிதறடிக்கிறவன் உங்கள் முகத்துக்கு முன்பாக வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா,
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரத்த கோட்டைக்குள்ள நீங்க இருக்கும்போது என்னதான் உங்களை பின்தொடர்ந்து வருகிற பரம்பரை சாபங்களானாலும் சரி, பரம்பரை வியாதிகளானாலும் சரி, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். சில பேர் சொல்லலாம், டாக்டர்கள் சொல்லலாம், இதெல்லாம் பரம்பரை வியாதிங்க, இதெல்லாம் பரம்பரை சாபங்க. அது உங்களை அணுகாம இருக்குமானா இரத்த கோட்டைக்குள்ள நுழைங்க. ஹல்லேலூயா. உங்க அறையை கட்டியாய் கட்டிக்கொள்ளுங்க. அப்பா, உங்க மாம்சம் என்கிட்ட இருக்குப்பா, உங்க சரீரத்தின் அவயவன் நானு, உங்க மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் நான் பங்காளியா நான் மாறிட்டேன்பா. ஹல்லேலூயா. தீவிரமாய் செயல்படணுங்க. இந்த இரத்த கோட்டைக்குள்ள இருக்கும்போது எந்த ஒரு சத்துருவின் சிதறடிக்கிற கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு சாபமும் உங்களை பின்தொடர முடியாது, எந்த ஒரு பலவீனப்படுத்தும் கிரியைகளும் உங்களை பின்தொடர முடியாது. என்னதான் பரம்பரை வியாதிகள்னாலும் சரி, எங்க தாத்தாவுக்கு வந்துச்சு, எங்க அம்மாவுக்கு வந்துச்சு, எனக்கு வந்துச்சு, வியாதி வரவே வராது. ஹல்லேலூயா. நீங்க இரத்த கோட்டைக்குள்ள நின்னு பாருங்க, ஒரு தீங்கும் உங்களை அணுகாமல் ஆண்டவர் பாதுகாப்பா. ஹல்லேலூயா. அதனால தாங்க அப்பா சொன்னார், உன் அறையை கட்டியாய் கட்டிக்கொள். நான்காவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில். நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் கடைசியாய் அப்பா சொல்லுகிற வார்த்தை, உன் பெலனை மிகவும் சிறப்படுத்து, உன் பெலனை மிகவும் சிறப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பெலனை மிகவும் சிறப்படுத்த வேண்டுமானா நம்ம பண்ண வேண்டிய காரியம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோமானா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். அங்க தேவ பிள்ளை சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பலத்தால் அல்லங்க, நமக்கு ஒரு உன்னத பலன் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் கூறுகிறது, உன் பலனை சிறப்படுத்து. நம்முடைய பலன் எங்க இருக்கு? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக
அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவிடத்தில் இருக்குங்க நமக்கு பலன், அப்பாவிடத்தில் இருக்குங்க நமக்கு பலன். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் அப்பா நம்மளை கண்ணீரை துடைக்கிறாரே, அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைச்சு நமக்கு ஆறுதல் கொடுக்குறாங்களே, நம்மளை அணைச்சு நம்மளை முத்தமிடுறாங்களே. நம்ம எவ்வளவுதான் திரளான பாவங்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் தயவா மன்னிச்சு நம்ம கண்ணில் இருந்து சொட்டு கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி அப்பாவுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருதே. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளை உணர்ந்து சொல்றாரு, என் குறைச்சல் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க இந்த வார்த்தையை சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பாவால தாங்க முடியும் நம்மளை பலப்படுத்துகிறது. நமக்கு பலனை கொடுக்கிறது அவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். எந்த நிலைமையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக் கொடுக்கிறதும் அவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். வாசிப்போமா? உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் பலன் குறையல? மோசே குறித்து சொல்றாரு, 120 வயசு ஆனாலும் அவருக்கு பலன் குறையல. ஹல்லேலூயா. ஆமென். பலன் குறையல. அவருக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் குறித்தார். அவன் கண்கள் இருளடையல, அவன் பலன் குறையல. யோசுவாவும் அதைத்தான் சொல்லுகிறார், எனக்கு 85 வயசு ஆகுதுப்பா, ஆனாலும் யுத்தத்திற்கு போக்குவரத்தா இருந்த அதே பலன் எனக்கு இப்பயும் இருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உன்னத பலன் வேண்டுமானா, சரீரத்தில் ஒரு பலன், ஒரு ஆரோக்கியம் வேண்டுமானா, கர்த்தரை முகமுகமாய் காண வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா உங்களை பார்க்கணும்ப்பா, உங்கள் முகத்தை பார்க்கணும்ப்பா, உங்கள் முகத்தை பார்க்கணும்ப்பா, நீங்கள் என்னோட பேசணும்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்பாவுடைய முகத்தை தரிசிக்க ஒரு பலனை கொடுப்பார் பாருங்க, அது ஒரு உன்னத பலனாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு உன்னத பலன், ஒரு கழுகுப்பான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போனவங்களுக்கெல்லாம் பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பாவால் தாங்க அந்த பலனை கொடுக்க முடியும், பலனை கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார். ஐயா இந்த காரியத்தை செய்ய எனக்கு பலன் இல்லையே, கலங்காதீங்க. தேவ சமூகத்தில் அப்பாவிடத்தில் சொல்லுங்க, அப்பாவிடத்தில் சொல்லுங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னார். நேற்றைய தினத்தில் அந்த வசனத்தை தியானிச்சு, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் அப்பா சொல்லுகிற வார்த்தை. ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து அப்பா சொன்ன வார்த்தை, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகிய அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு மகா பெரிய பலனை அவர்தான். ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள்,
ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இதுவரைக்கும் எனக்கு பலன் இல்லையேங்கிறீங்களா? உங்களுக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அது சாப்பிட்டா பலன், இது சாப்பிட்டா பலன் இல்லைங்க. அப்பாவுடைய சமூகத்தில் காத்திருந்தாலே உங்களுக்கு பொது பலன் உண்டாயிரும். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய முகத்தை தரிசிக்க ஆரம்பிங்க. தரிசிக்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார், பலனை கொடுப்பார். எந்த ஒரு சிதறடிக்கிற கிரியைகளும் உங்களை அணுகாதபடி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு புது பலனோடு நீங்க நிற்கணும். நல்லா கவனிங்க. கோலியாத்துக்கு முன்பாக எல்லாரும் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. தாவீது வந்து நிற்கிறான். சின்ன பையன், 17 வயசு சின்ன பையன். சவுல் சொல்றான், ஐயா அவன் சின்ன வயதுல இருந்து யுத்த வீரனியா, நீ எப்படி அவனுக்கு முன்பாக நிற்க முடியும்? ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஒரு நாள் நான் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த போது மந்தையில் ஒரு ஆட்டை சிங்கம் கவ்வி கொண்டு சென்றது. நான் அதை தொடர்ந்து சென்று அதன் வாய்க்கு தப்புவித்து அதன் வாயை கிழித்து போட்டேன். ஹல்லேலூயா. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துறாருங்க. இந்த தாவீது ஆண்டவரை மகிமைப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா சிதறடிக்கிற எந்த ஒரு சிங்கத்தோன்ற கிரியையினாலும் சரி, ஒரு கரடி போன்ற கிரியையினாலும் சரி, ஒரு ஓநாய் போன்ற கிரியையானாலும் சரி, மற்ற ஆளுகளை போல நம்ம அப்பா அல்ல. அவைகளின் வாய்களை கிழித்து நம்மை தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அப்பா சொல்றார், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்.
குறைவுபட்ட போது நிறைவை தந்தவர், குறைவுபட்ட போது நிறைவை தந்தவர், சோர்ந்து போன போது வேலன் தந்தவர், நான் சோர்ந்து போன போது வேலன் தந்தவர், அணைத்துக் கொள்பவர் சேர்த்துக் கொள்பவர், கைவிடாதவர் விலகிடாதவர், இயேசு கைவிடாதவர் விலகிடாதவர், அணைத்துக் கொள்பவர். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.